அனைவருக்கும் வணக்கம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது உங்களுக்கு எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால நான் செய்வோம்னால இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஷார்ட்கட் குவிக் ரெசிபி செஞ்சிருக்கேன். என்னன்னா சாஃப்ட் டோஃபு ஸ்டீம் செஞ்சிருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் என்னோட பேஜ்ல போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அன்னாடிக்குமே லைக்ஸ் வரும். அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. யாரெல்லாம் செஞ்சு பார்த்திருக்கீங்க? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? இது என்னோட ஃபேவரட். சாட்டர்டே ஆனாலே இது நான் செஞ்சிருவேன். ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே நான் செய்வோம்ல. அப்புறம் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண நினைச்சேன், இது செஞ்சுட்டு காளான், இந்த ஒயிட் மஷ்ரூம் காளான் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஐயோ என்னோட ஃபேவரட். எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க சைவமா. அது அந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்து நானும் செஞ்சு எனக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உருளைக்கிழங்கும் இந்த காளானை போட்டு பரட்டிட்டு வெண்டைக்காய் பரட்டிட்டு பிள்ளைங்களுக்கு கோழி சூப் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா பார்த்தா ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே கட். எனக்கு வந்து சிம்பிளா இந்த சாஃப்ட் டோஃபுவும் காளானும் போட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன். இதுலயே சாப்பிடுவேன். வெண்டைக்காய் வந்து ஐஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு கோழி கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால கோழி, காடை முட்டை, அப்புறம் இந்த காளான் போட்டு சூப் செஞ்சு கொடுத்தாச்சு. இப்ப என்னோட லாஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கு. நீங்களா சாப்பிட்டீங்களா? உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு? எனக்கு இருக்கிற பசிக்கும் இதோட ஃபேவரட் என்னால பேசவே முடியல. ஊறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இதோட சேர்த்து ஊசி மிளகாய் இல்லைனா எப்படி உங்களுக்கு உரப்பா இருந்தது நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். Let's have first bite together. உப்பு பத்தலாம் சாப்பிடலாம். இந்த காளான் எங்க அம்மா உருளைக்கிழங்கு போட்டு செய்வாங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் என்ன செய்யும் போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். ஒயிட் மஷ்ரூம் காளான் த பெஸ்ட்லாம். அதுவும் நம்ம புதுசா வாங்கி அது ஒன்றும் பழசா, அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ஆச்சுன்னா அது பழசாச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஆகாம புதுசா இந்த மாதிரி ஸ்டீமோ பெரட்டியோ செம்மையா இருக்கும். ஊசி மிளகா உரப்பு தான் பத்தல. அப்பா சோறு கொஞ்சம் சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு தெம்பே வருது. காலையிலேயே தெக்குவாண்டோ கிளாஸ் பிள்ளைங்களை கூட்டி போயிட்டு வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட், அதுக்கு கூட்டி போயிட்டு வந்துட்டு க்ரோசரி ஜாமா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு காலைல நாசலமா சாப்பிட்டேன் தான், சைவ நாசலமா. ஆனா இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எனக்கு பசி அடங்கல. அவடா அந்த ஒரு எனக்கு சோறு தாங்க. அது யானே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சோறு சாப்பிட்டாதான் அந்த தெம்பும் திருப்தியும் வரும். எனக்கு சோறு தான் அல்டிமேட் பவர் கொடுக்குறதுன்னு எப்ப கண்டுபிடிச்சேன்னா, நான் ஒரு தடவை நான் வந்து எஸ்பி முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் பூந்துட்டேன். ஸோ வந்து டிகிரி போறதுக்கு ஒரு செமஸ்டர் டிஃபர் பண்ணேன் நான். சரி கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு 6 months டைம் பீரியட் இருந்துச்சு. அந்த டைம் பீரியட்ல அப்பா வந்து சாப்பாடு கடை வச்சிருந்தாங்க. சரி அப்பாக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அப்பா கடையில நைட் ஷிஃப்ட் 7 to 7. ஓகேங்களா? அப்போ ஒரு 21 years இருக்கும். ஸோ வந்து அப்பயே வந்து எனக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, நைட்லாம் ரொம்ப ஹெவியா சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்பா கடையில வேலைக்கு போன பிறகு அன்னாடிக்கும் நைட்டு விதவிதமா இருக்கும்ல, பட் ஓகே நோ செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னாடிக்கு வந்து ஒரு 3 இட்லி இருக்க, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, கறி மட்டும் அரிசிலாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிடுவேன். ஒரு 10-11 மணிக்கு சாப்பிடுவேன். எடுக்கும் பாருங்க பசி ஒரு 3-4 மணிக்கு தகானே பண்ண முடியாது அந்த பசி. சரி சொல்லிட்டு ஒரு ரொட்டி பாக்கா சாப்பிடுவேன். நம்ம கடை தானே, ஆனா நான் கணக்கு எழுதிடுவேன் தெரியுங்களா, நல்ல நியாயமான பிள்ளை. ரொட்டி பாக்கா சாப்பிடுவேன். ரொட்டி பாக்கா சாப்பிட்டு பசி அடங்காது. இப்படியே ஒரு வாரம் போச்சு. என்னடா அது என்ன சாப்பிட்டாலும் எனக்கு பசி அடக்க மாட்டுது, அப்படியே பசிச்சுக்கிட்டே இருக்கும். சரி சொல்லிட்டு 2வது வாரம் என்ன பண்ணேன், நைட்ல ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, சரி சொல்லிட்டு ஒரு நம்ம தான் பட்டு தூங்க போறது இல்லையே, சரி சோறு கொஞ்சோடு போட்டு சாப்பிடுவோம் சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நைட் சோறு போட்டு சாப்பிடுறேன். அன்னைக்கு நைட்டு முழுசும் எனக்கு பசியே எடுக்கல. சும்மா எனக்கு அந்த மாதிரி சும்மா பசி எடுத்தாலே எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஒரு பிக் ஈட்டர். ஒரு தடவை சோறு போட்டு சாப்பிட்டேன்னா நிறைய 2-3 தடவை தம்பா பண்ணி சாப்பிடுவேன். இந்த சும்மா இந்த ஸ்நாக்கிங் பண்ற வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன், சோறு தான் நமக்கு உலகம். நமக்கு சோறு என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த கோச்சக்கோரை, மீ கறி எது சாப்பிட்டாலும் சோறு. அதுவும் அந்த ஒரு வேலையாச்சும் சோறு சாப்பிடணும். அந்த சோறு சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்சு நம்ம மனசு நிறைஞ்சு வரும் பாருங்க ஒரு திருப்தி. The best. Okay darlings, bye, take care, catch you next time.